இப்போ இந்த திருமணத்துக்காண்டி அக்கினிக்கும் கவிதாசுக்கும் நாங்கள் சூஸ் பண்ணின ட்ரெஸ். அடே இப்போ நீவன் டேட் எடுத்தா சொல்லுகிறான். இவன் குறிப்பிட்டு தெரியுமா? உனக்கு குறிப்பிட்டு தெரியுமா? இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் சம்பவம் உண்டா? நீ என்னடா சாமத்தியோட என்ன சரித்திரம் தான் இவன் பேர் அதை ஞாபகப்படுத்துறாங்க. சில பேர் கல்யாணம் என்ற ஒன்றில் போயிட்டே சந்திப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூட இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்தது அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்போ கதையில் பார்த்தா உண்மையாக நடக்கத்தான் போது கூட. ஸோ யோசிச்சு பாருங்க, அக்கினி இது ரெண்டையும் கட்டிட்டு வாசலில் அந்த என்ன அந்த பன்னீர் குடத்தையும் கொடுத்து விட்டா வாங்கோ உள்ளுக்கு வாங்கோ சாப்பிடுங்கோ. இப்போ ஜீவாவுக்குள்ளாலும் இல்லையே விட்டேன் பேன் இப்போ நிற்கிறான். நீங்கள் எனக்கு என்ன அர்த்தம்? விசேஷம் ஒன்று இருக்கு. உங்களோட வருகைன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் கொண்டு வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அந்த சாப்பிட்ட அந்த ஒரு தன்மை சொல்றா தம்பி தாமோதரம் சோட் சங்கி வந்த மேடை ஓரளவு சிரிக்கிறாமே. ஓரளவு வரால வந்து அந்த ஷோட்ஸ் எல்லாம் சிவத்த கலர் இரவு கழுவி போட்டா காயுமா? இரண்டால் காலம் அப்படித்தான். பயங்கர டென்ஷன். இந்த வேலை பிரச்சனை எல்லாத்தையும் இதுன்னு பயங்கர டென்ஷனால ஓடுபட்டு திரியிறேன். அப்போ ஊருக்குள்ளே போனால் கரண்ட் வந்துட்டு டிம் ஆகினா லைட்டுகள் வந்துட்டு இப்படி சும்மா ஷாடி எரிஞ்சுட்டுருக்குது. அப்போ நான் டென்ஷன் ஆகக்கூடாது போகிறேன்னு கருணான்னு கூப்பிட்டு இங்கே கிருஷ்ணா கொஞ்சம் இந்த கரண்ட் வந்து இந்த வயருக்குள்ளாலே வருதான். நான் செஞ்ச விசரக்கலை பேன்ட்டு போட்டேன். அப்போ ஆள் மதியம் அதில் வந்திருந்து லக்ஷ்மண் இருக்க வந்தால் சொல்லிச்சுது. அப்புறம் வந்து கிரந்தமாக காய்ச்சி ஒன்று நின்றுச்சு. நான் ஏன்னா பண்டே பிள்ளை ஒரு மாயை காய்க்கிறீங்கண்டா. இல்லை நீங்கள் அந்த டைம் ஒரு சூடாக காய்ச்சிட்டு போனீங்கண்ணே, அதுதான் அதுக்கு தான் நான் உங்களுக்கு இப்படி சூடாக்கிற காய்க்கிறேன்டார். அப்போ நான் நீங்கள் காய்ச்ச சரியோண்டு. அப்போ அது சொல்லிச்சு நான் வந்து லக்ஷ்மண் ஜோக்காக காய்ச்சான்டேன். அப்போ லக்ஷ்மண் அட அது ஜோக்கு அட கடவுளை நீங்கள் சொல்லியிருந்தா சிரிச்சிருக்கீங்களா? அப்போ அந்த ஒரு வஞ்சம் பச்சை பழகிறாரு இல்லை உங்களோட ஜோக்கள்னா இல்லை ஜோக்கள் தான் தெரிஞ்சிருந்தா அவன் சிரிச்சிருப்பான் தானே ரெண்டு சொல்லி போட்டு விட்ட மாதிரி தான். இப்போ இந்த கதையும் வந்து இந்த கதை இருந்தது. அப்போ இப்போ நேரமும் 10:30 மாதமோ சித்திரை என்று சொல்லலாம். ஆனால் இல்லை அந்த மாதிரிக்கு. அப்போ நேரம் 10:30 தான் உண்மையாக. அப்போ இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம். நார்மலாக இப்போ நாங்கள் ஹெல்பிங் சம்மந்தமாக வீடியோவுக்கு போய் நிறைய காலம் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு கூட வரும்போது. அப்போ அதை நினைச்சாலுமே கவலை தான். பட் இருந்தாலும் என்ன செய்கிறது, ஏதாவது ஒன்று கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்தால் தான் ஏதாச்சும் கொண்டு வந்து முடியும். அப்போ அதால் வந்து சரி இந்த அலுவலகளை வந்து முடித்து கொண்டு நாங்கள் மிச்ச காரியங்களை வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வெளுக்கிடாமல் இருக்கிறோம். நம்மளா வந்து ஆக்கள்கிட்ட கோலங்களை பார்த்தா தெரியும். வந்து இப்போ அக்கினி ஓட்டேரி நரி மாதிரி இருக்கிறான், காட்டேரி கவிதாஸ் வந்து குபீர் குப்பம் பப்பாலு நான் என்ன மாதிரி பட்டாசி பாலுவும் இல்லை உண்மையிலே சரியாக உடஞ்சி போயிட்டேன், மெலிஞ்சு போயிட்டேன். அப்போ இன்றைய கூட ஒரு சில இருந்தாங்க, என்ன தம்பியா சரியாக மெலிஞ்சு போயிட்டீங்க, வந்து உடம்பை கவனிங்கன்னா என்ன செய்யுது? உடம்பை கவனிக்கிற பிரச்சனையில் உடம்பை கவனிக்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரிக்கு கொஞ்சம் ஓய்வு போகணும். இப்போ சாப்பாட்டை கவனிக்காட்டில் மாதிரி நித்திரை கொஞ்சம் பெறணும். நாங்கள் படுக்கிற வந்து 2 மணி 3 மணி படுக்க. விடிய எழுப்பினா 6-7 மணிக்கு வந்துட்டு நார்மலாக நான் எழும்பிடுவேன். இவங்க ஒரு கொஞ்சம் டிலே ஆகி வந்துட்டு எழும்புவாங்க. அதுலேயே அக்கினியை வந்து ஸ்பெஷலாக யார் எழுப்புறது? அக்கினியை வந்து படி விட்டு வரான் நான் எழுப்புருவேன். நான் அந்த ஒன்று எழுப்புறேன்டா அந்த சாமான் தரை கிடக்காம. அப்போ ஆள் வந்து தட்டினா அண்ணன் எடுத்த அண்ணோட எழுப்பினா அதோட எழுப்பினா வேணாம். அப்படி பார்ப்போம்னா கவிதாஸ் எழுப்பு ஒரு தெரியும் இல்லை, கவிதாஸ் படுக்கிறது 3வது பல்கனி மட்டும்தான். கவிதாசா எழுப்பினா மட்டும்தான். அதேண்டா காலையில் ஆக்கள் வந்து இதுக்கு வந்து படியில் ஏறி வர மாட்டான். அந்த ஒரு பஞ்சு தன்மை இருக்குங்க காலையில்,
அதில் யோசிச்சு போட்டா நான் மேலே போய் படுக்கிறேன். அப்போ அவனை எழுப்ப யாரும் இல்லை, நாங்களும் 6-7 மணிக்கு தான் எழும்பிடுவோம் அப்படி பார்த்தாலும். அப்போ குடியுறல் எல்லாம் செஞ்சு பாலெல்லாம் காய்ச்சி இருந்தாலும் வீட்டு வேலை வந்து என்ன சொல்கிறது முடிச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதுக்கிடையில் ஏதாச்சும் கதைங்க ஏதாவது கதைக்கணும்னா நான் கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு பக்கத்தாலேயும் வந்து தப்பிக்கொள்ளலாம் இருக்குது. இப்போ நம்ம அடிக்கடி அந்த கல்யாண கதைன்னு சொல்லி இழுத்து போட்டு அதை பிறகு நம்ம வந்து என்னடா ஒரு கல்யாணம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு பிறகு நம்ம வேற வேலையில் பார்த்து தெரியும். அதுதானே மனுஷரை வந்து காட்டுறா ஒரு அளவோட காட்டணும். அதுதானே சில பேர் நினைப்பாங்க உண்மையா நடக்க போண்டா அதுக்கு நாங்களும் வந்து பங்கு பெற்றணும். அப்போ எப்போ டேட் தெரிஞ்சால் தான் நாங்கள் போகலாம். இப்போ வந்து இப்போ நாட்டில் இருக்கிறவங்க சொன்னேன், இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க சொன்னால் இவன் அடுத்த அன்றைய நாளுக்கு வருவாங்க. இப்போ மட்டக்களப்பு திருவண்ணாமலைன்னு சொன்னால் ஒரு 2-3 நாள் முன்னமா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவே வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆக்கு வரப்போன்னு சொன்னால் ஒரு கிழமை 1 மாதம் முன்னமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நாங்கள் உண்மையிலே வந்து அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அவையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற கல்யாணத்துக்கு அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இப்படி தானே இப்போ இன்றைய காலமையிலேயும் வந்து இன்றைய காலையிலேயும் சுவிஸ்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து அப்படி வாசல்லே நின்று காய்ச்சோன்னா ஏன்னா அவங்க உள்ளுக்கு வரையலாம் எல்லாமே வாசல்லே மண் பறிச்சிருந்தது. அப்போ காய்ச்சல் வந்தால் அவங்களுக்குமே வந்து வரவிருப்பம். அப்போ வந்து நாங்கள் வந்து விஷயத்தை சொல்ல வந்து அந்த டேட்டுக்கு அவங்க இங்கே இல்லை. அப்போ டேட் எடுத்தாச்சு 2 ரூபா சொல்லி நீ இது கொஞ்சம் மேலே போட்டான், அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டான். நான் சாடே அவனுக்கு கொடுக்க அவனை அதை தாண்டி போயிட்டான் வந்து. அப்போ நான் வந்து நீங்கள் ஊரில் நிற்கிறீங்க கட்டாயம் நீங்கள் வரத்தானே வேணும், இவ்வளோ வரம் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லையும். அப்போ அந்த டேட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லையும் வந்து நீ என்ன செய்த நம்ம எங்கட கடமைக்கு வந்துட்டு சொன்னோம். இது இப்போ இங்கே கேட்டுக்கலாங்கடா. அப்போ இப்போ எடுத்துட்டேல எல்லா படமும் முடிஞ்சு நீ கிடக்கா அங்கே அந்த ரூமுக்கு கிடந்து நீ அந்த அந்த படிக்க போட்டுறது தூக்கி கொடுக்கத்தான் சரி. அடே இப்போ நீ டேட் எடுத்தாச்சுன்னு இருக்கிறான், இவனுக்கு கொடுப்பது தெரியுமா? உனக்கு கொடுப்பது தெரியுமா? பர்டி ஷர்ட்டும் உனக்கு முத்தாந்த முதல் முழுக்க எடுத்து வச்சுக்கோங்களா? முத்தாந்து என்ன தெரியுமா? சரியா வந்து முத்தாந்தின்ற வந்து முடிக்கி போடுறது இல்லை என்ன தெரியும் உண்மையா தெரியும் ஜட்டி அடையா. அப்போ அது உண்மையாக கடும் தட்டுப்பாடாக கொஞ்சம் காலம் கடும் தட்டுப்பாடுன்றத விட காணல சொல்றது என்னைக்கு இப்போ நாங்கள் 3 பேருமே அதோட அப்படி இல்லை என்ன என்ன அப்படி அப்படி இல்லை உண்மையை சொல்லி பழக உண்மையை சொல்லி பழக போனால் கடைசியாக 10 நாள் 2 வாங்கினாப்பா அதெல்லாம் ஒன்றையும் காணல புதுசா நீ அது பிறந்தாக்கு வந்தி நான் உன்னையத்துக்கு தான் முன்னவனி தான் அது காணலே என்னண்டு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி அப்போ அது ஒரு பக்கம் இருக்கணும். ரைட் என்னடா அது அப்படியே இருக்கணும் அது அப்படியே இருக்க. அப்போ என்னன்னு சொன்னால் ஆட்டா போய் வரும்போது அப்போ பிரச்சனை இப்போ முத்தாந்துக்கெலாம் போய் கொண்டிருக்கேன். ரைட் அப்போ அது அப்படியே இருக்க. இவங்க வர உண்மையை சொல்லிட்டாங்க, நீ பார்த்து இருக்கணுமே வரப்போகிற நாட்களில் பார்த்து கவனமாக இருக்கணும் சொல்லுவாங்கன்னா நீங்கள் சும்மா கண்டு வாட்டுக்கு மனசு எண்ணங்களை விளக்காங்க. ரைட் அது அப்படியே இருக்க வந்து மேலே என்ன சொல்கிறேன்னு நான் காய்க்குது நீ என்னடா அதான் தொடக்கி விட்டேன்னா எடுப்பான்னு பார்த்தா அதில் ஒன்றும் எடுக்க இல்லை. நீ இப்போ டிரெக்டாக போயிடா அவசரப்பட்டு. அப்போ நீ டிரான்சிட் ஒன்றை போட்டு விடுவான் அங்கே கொண்டு போவான். அதாவது வந்து இதுதான் விஷயம் வந்து இப்போ நீங்கள் குடியுறல் என்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் விளங்கிடும். ஏன்னு வந்து பெரிய அளவில் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது குடும்பத்துக்குள்ளாலே வச்சு காய்ச்சி விட்டாங்கன்னு சொல்லி எப்படி எடுக்கலாம் பார்த்தியா? அப்போயே உங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு, நார்மலாக வந்துடும் என்னடா இது அதுவும் அவசரமா என்ன அவசரம் உங்களுக்கு அதுதானே வீடு முடியா என்ன அவசரம் இப்போ செய்றீங்க வேலை. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அதுவே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துருவோம் உங்களோட மனசுல. அப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து கிட்டத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லி நடக்க போகுது. அப்போ அதுதான் அதாவது
அடிக்கடி கல்யாணம்னு சொல்கிறோமே தவிர அது மற்றது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் சம்பவம் உண்டா நீ என்னடா சாமத்தியோட என்ன சரித்திரம் தான் ஒன்பது அதை ஞாபகப்படுத்துறாங்க ஞாபகப்படுத்துறாங்க மாதிரி. அப்போ அந்த மாதிரி நீ வந்து தெரியும் தானே. இப்போ இனியும் வந்து காலதாமதம்ன்றது வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணல ஒரு இது என்ன, நீ வந்து காலதாமதம் சரி வராது. அதால் வந்து நீங்களுமே வந்து நிறைய பேர் வந்து போராட்டங்களாக இருக்கட்டும் பாராட்டங்களாக, அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷன் வந்து என்னென்னா எப்படா கல்யாணம்னு சொல்லி கேட்டு இருக்கிறத விட இனி சரிதானே. மற்ற இதில் என்ன பிரச்சனைடாப்பா, இப்போ நாங்கள் வீடியோவில் சொல்லாமல் விட்டோம்டா கட்டாயம் ஏன் சொல்லையில் அதால் தான் நண்பரே கட்டாயம் கட்டாயம் வேலையா சொல்லிட்டோம்டா. ஏன் தம்பி இப்போ சொன்ன நீங்கள் அவசரப்பட்டு கொஞ்சம் அதான் சொல்லிக்கலாம் தானே. எனக்கும் முந்தைய ஒரு மெசேஜ் வந்து பழகக்கூடிய ஒரு அம்மா வரா சுவிஸ்ல இருந்து, ஹாய் எவ்வளம் கோல் மண்டபங்க அலையாத வீட்டை நுழையாது ரெண்டு வருது. சொல்லாம நாங்கள் வர மாட்டோம் அப்பு கொண்டு வந்தோம். இல்லை இல்லை இது அட்டை இது மண்குமத்தில் கைதான் குணம் அடையா குணம் மகனோட ப்ரொஃபைல். ஓகே ஓகே அவ அழைச்சா வந்துடுவான். அழைச்சாவிட வந்துடுறா சும்மா அதான் சொல்லிட்டேன் நாங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லி இப்போ உனக்கு கழுத கதை தெரியுமா? கண்டேன் கேள்விப்படி நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படி சொல்ல கதை அது நீங்கள் நான் சொல்கிற அளவுக்கு தெரியாது. நல்ல ஒரு கதைடா அது, சொல்லுங்க. உனக்கு தெரியும் வந்து எனக்கு அது அந்த சொல்கிற அளவுக்கு நான் அதை அணுகல. அது ஒரு உண்மையிலேயே தேவை தாய்ந்த பிள்ளை அதாவது பிள்ளையும் போயிட்டு போகக்குள்ள அந்த பிரச்சனை பாவன் படியா வாவன் தொடக்கம் தெரியாது. தொடக்கம் வந்து சரி ஒரு இடத்து தொடங்க தொண்டமனத்தில் தொடங்க தொடக்கம் இல்லாண்டா என்ன மாதிரி அணுகல் ஊர்ல வந்து உனக்கு என்னண்டா ஒரு விஷயத்த தனக்கு தெரியாதுன்னு சொல்ல உனக்கு மனசு வராது, அதே தெரிஞ்சு முழுமையா சொல்லவும் மாட்டான். சரியோ அப்படியான ஒரு மனம் படைச்சவன் தான் எடுக்காம போறோம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு தகப்பனும் பிள்ளையும் வந்துருக்குறாங்க. அந்த அவங்க வந்து ஒரு கழுதை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. எந்த ஊர்? ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க மன்னார்னு சொல்ல வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப சும்மா ஒரு இடத்துக்கு போய்கொண்டுக்குள்ள அந்த கழுதை மேல வந்து மகனை ஏற்றி வச்சுட்டு கொண்டு வரா தகப்பன். அப்போ ஊர் சண்டை கலைக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய தகப்பனை ராக்க வச்சுட்டு புள்ள ஏறிட்டு போகிறான். ஒரு அந்த கதையை கேட்டு போகிறான், மகன் இறக்கிட்டு தகப்பு ஏறிட்டு போக அப்படியே அறிவிட்ட தகப்பா பெத்த பிள்ளைய நடக்க வச்சுட்டு நீ ஏறிட்டு போடு இந்த கழுதையில். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்புக்காக உனக்கு 2 பாயிண்ட்ஸ். இந்த கதை ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல கதை, பலருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை நாங்கள் விளங்கக்கூடிய மாதிரி தமிழில் சொல்லுவோம். வீணன் சமஸ்கிருதங்கள் சங்கியானங்களை கொண்டு வருவான். இவன் மொழி விளங்குதா? இல்லை இல்லை மந்திரம் நேற்று மாணவன் வந்து உண்மையாக தான். இப்போ அவனை ஒரு இந்த காய்ச்சி ஒன்று கேட்க திடீரெண்டு அந்த சொல்லிக்காரன் அந்த மந்திரம் சொல்கிறவன் தான் ஐயர் மேற்குரியவே தானே. இப்போ அதே நான் அக்கினி கொடுக்க விரும்பல. சரி அது அப்படியே இருக்கா. இப்போ அக்கினி சொன்ன மாதிரி தானே, அதாவது வந்து ஒரு கழுதைன்றதை என்னதுக்கு நாங்கள் பாவிக்கிறோம், பொதி சுமக்க நாங்கள் பாவிக்கிற ஒரு மிருகம் தான் வந்து கழுதை. அப்போ கழுதையில் வந்து அப்பாவும் மகனும் கழுதையை கூட்டிகிட்டு போனால் முதல் தடவையாக இப்போ அக்கினி சொன்ன மாதிரியே வருவோமே, மகன் இருந்து கொண்டு அப்பா வந்துட்டு கழுதையை அப்படியே வந்து கூட்டிக்கொண்டு போகிறார். அப்போ சனம் பார்த்துட்டு என்ன சொல்லுது பேரன், இந்த காலத்து புள்ள ஒட்டிகளை பெற்று வளர்த்தும் என்ன பிரயோசனம் வேணாம். ஏனென்றால் தேப்பனை நடக்க வச்சு போட்டு புள்ள வந்து சொகுசாக இருந்து போகுது இளம் ரத்தம் உண்டு. அப்போ கேள்விப்பட்டோடனே உடனே புள்ள என்ன செய்து இறங்குது. அப்போ தேப்பனை என்ன செய்கிறார், தான் வந்து மாறி இருந்து போகிறார் கழுதையில். அப்படியே கொஞ்சம் தூரம் போகும். அடுத்த ஒரு ஜனம் என்ன சொல்லுது, இங்கே பேரன் இந்த குளட்டை அந்த சின்ன பொடியை நடக்க விட்டு போட்டு தான் இருந்து போகுது கழுதையிலேருந்து. அப்போ தேப்பனு கதை கட்டணும் கவலையாக போகுது. தேப்பன் என்ன செய்கிறார், நீயும் பாடா மகனே கண்டு விட்டு 2 பேர் மாதிரி இருந்து கழுதையில் போயினோம். அடுத்த வச்சம் என்ன சொல்லுது, அம்மான பேரன் ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கோ, அந்த கழுதையில் 2 பேர் மாதிரி இருந்து போகிறாங்க, வாயில் ஜீவன் எவ்வளோ பாடுபடும். அதை கேட்டுட்டு என்ன செய்யணும், நீ சொல்ல என்ன செய்யணும். 2 பேரும் இறங்கிட்டு கழுதையை நடத்தி கூட்டிகிட்டு போக அங்கால குடிச்சா என்ன சொல்லும், மூளை கட்ட முட்டாளர் கழுதையை வச்சு ஒன்று நடந்து போகுது. அப்போ எங்கட சனம் வந்து அப்படித்தான்.
அதாவது நீ வந்து என்ன செஞ்சாலும் உன்னை பிடிச்சி கொண்டுன்னு சொன்னால் நீ என்ன செஞ்சாலுமே அது ஓகே. உன்னை பிடிக்கலைன்னு சொன்னால் நீ அதை என்ன செஞ்சாலுமே அவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இப்போ நான் சும்மா சொன்னேன் குணமும் மனம் அது இல்லை விஷயம். என்னுடைய நல்ல மாதிரி பழகிறவானே பார்த்துட்டு எடுப்பு அப்படியே அப்புறம் கரைச்சது. அக்கா ஒரு சூப்பர் ஆள் ஒரு ஆள். அப்போ என்னென்னா அதை விட்டுக்கு வர மாட்டேன்றா. சரி ஒரு சிக்கலும் இல்லை, நீ எடுத்து சொல்லி இன்னும் ஒரு கிழமையில கல்யாணம் பண்ண போட்டு. சரி ஏன் அப்படி சொல்லி வரக்கூடாது. இல்லை இல்லை கொஞ்சம் நீ சொல்லி போடு ஒரு கிழமையில கல்யாணம் பண்ண. என்ன செய்ய போகிறா? ஒரு கிழமை இருக்கத்தக்க சொன்னால் நான் ஒரு லீவ் எடுக்கிறேன், ஒரு டிக்கெட் போடுறேன் கேட்க போகிறா. அப்போ நீ என்ன சொல்ல போகிற? இப்படி சொல்லிடுங்க. அப்போ நீ இல்லை நீ திருப்பி கேட்கும். அப்போ உங்களுக்கு எத்தனை நாளைக்கு நான் சொல்லியிருந்தா ஓகே ரெண்டே அவள் சொல்ல போகிறா. குறைஞ்சது ஒரு மாதம் என்றாலும் சொன்னால் தான் நான் அவரோடும் ஏற்பாடு செய்யலாண்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் 1.5 மாதம் கிடக்கு. 6 தடவை வாங்குவோம். 1.5 மாதம்ண்டா 8ஆம் மாதம் என்ன லீவு கொஞ்சம் சிக்கல்லாம் வரும்போது அது பயங்கர சீசன் டைம். அப்போ சீசன் டைம் அண்டைக்குள்ள அப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்டா கல்யாணத்தை நாளைக்குண்டா இன்றைக்கு சொன்னாலே ஓகே. ஏனண்டா வாரம் வந்தான் வருவான், வராதவன் என்ன செய்வான் வரமாட்டான். அப்போ கதைகள் வந்து பல விதமாக கதைப்பாங்க. ஸோ அந்த வகையில் என்ன இருந்தாலும் இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட 6 வருஷம் என்ன வரும் நினைக்கிறேன் வந்து 6 வருஷ காலமாக எங்களோட என்ன சொல்கிறது ஒரு ஆள் என்றாலும் உண்மையாக எங்களை நேசித்து பயணிச்சிருக்கும் அப்படின்றத நாங்கள் 100% நம்புகிறோம். என்ன ஏன்னா பல 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 விஷயங்களை பலரை நாங்கள் பல விதமாக சந்திச்சிருந்தாலும் கூட ஒரு ஆள் என்றாலும் உண்மையாக இப்போ கருணாநிதி மாதிரி இல்லாமல் நல்ல மாதிரி வந்து எங்களோட பயணிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ நம்பக்குள்ளே வந்து அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும் வேணா முதலில் இன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட திருமண தேதியை வந்து வச்சுருக்கோம் அப்படின்றத நாங்கள் சொல்லணும். காரணம் என்ன சொன்னால் உண்மையிலேயே வந்து சிலர் வந்து இப்போ எங்களோட பிறந்த நாளுகள் கொடி ஊதல்கள் அப்படியான சில நிகழ்வுகளுக்கு வேறு விருப்பம் இருந்த போதிலும் பெற முடியாத சீசனல் இருந்துக்கும் சில பேர் கல்யாணம் என்ற ஒன்றில் போயிட்டே சந்திப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட இருப்பாங்க. அப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து அது அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு காலமே மதியம் ஒரு 12-1 மணிக்கு நான் சொன்னேன் லக்ஷ்மணா கூட இந்த காய் சொன்னிக்கு ஒரு ஆள் வருதுடாப்பா. சரியா ஒரு ஐயா ஒரு ஆள் மெல்லியா ஐயா ஒரு ஆள் சொல்லுங்க ஐயா என்ன விளக்கம் என்ற கிருஷ்ணா உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏன் இது அலுவலாக உண்டு? இல்லை நான் சும்மா அவங்கள பார்க்க வந்தேன். எங்கேருந்து வாரியல இப்போ மாதகர்லேருந்து வரேன். கனகாலமாக வீடியோ பார்க்குறது உங்களை வந்து பார்க்கணுன்ற ஆசை இப்போ நேரில் வந்தேன். சில நேரம் போய் என்னச்சா அந்த கேமரா ரெக்கார்டுக்கு நான் அதை எடுத்து ஆட் பண்ணி விட்டாலும் ஓகே. அப்போ அப்படியா வந்து உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க என்ன. அப்போ அவங்களுக்காக நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்போ இதில் வந்து 2 விதமாக நாங்கள் யோசிக்கணும். அதாவது இப்போ நாங்கள் அதை வந்து உங்களோட கையில் தாரோம் என்ன. அதாவது வந்து இப்போ நாங்கள் இன்னும் திகதி வந்து திருமணம் வச்சிருக்கிறோம் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்ணி அதை வந்துட்டு செய்வோமா, இல்லை வந்து நாங்கள் திருமணம் நடக்கிற அன்றைக்கு அது ஒரு லைவாக வந்துட்டு அல்லாடி அதை ஒரு வீடியோவாக நாங்கள் அன்றைய தினம் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோமா அப்படின்ற 2 கொஷனை இந்த வீடியோ பார்க்குறாங்கள்ட்ட சொல்லுவோம் என்ன. அட்லீஸ்ட் நாங்கள் வண்டமுருவாட்ட விடுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா. ஓகே வண்டமுருவாட்ட விடுவோம். சொல்லட்டும் எங்களுக்கான ஒரு பதிலை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுகிற பட்சத்தில் வந்து நாங்கள் அதை ஒருக்கா பார்த்து போட்டு நீங்கள் அதாவது அதிகமான நாட்கள் வந்து என்னை இன்வைட் பண்ணால் தான் நீங்கள் நாங்கள் வரலாம். ஆனால் இதில் கொஞ்சம் தெரியும் தானே எழுதி விடுவோம் ஒருக்கா டேட் அறிவோம் இப்போ நடக்க எனக்கு அறிவோம்ன்றக்காண்டி எழுதுவாங்க. இவன் அப்படி எழுதினா கூட பரவாயில்லை ஏன்னா அது நாங்கள் இப்போ அவங்க வந்து மனசுக்குள்ளே வச்சு ஒன்று எழுதலாம். ஆனால் நாங்கள் உண்மையாக நேசிக்கிறோம். இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை ஏர்லியாகவே வந்து நாங்கள் சொல்ல வந்துட்டு தயார். அப்போ கதையில் பார்த்தா உண்மையாக நடக்கத்தான் போகுது போல. கண்டு நீங்கள் ஒரு கதைக்கு விளையாடிக்க
என்னடா காய்ச்சிட்டு போயிருக்கோம் இப்போ நான் அப்படி காய்ச்சல் இருக்கேக்குள்ள இப்போ நான் காய்ச்சல் இருக்கக்குள்ள இப்போ என்ன செய்யணும் என்னண்ணா நீங்கள் கதைக்கிறத பார்த்தா இப்போ உண்மையாக சம்பவம் ரெண்டு கதையை கேட்கணும் ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் குழப்பம் தெளியுமா தான் உண்டுப்பா அதுதான் உண்மை சரியா ஓகே இதுக்காதான் சரியா ஓகே அப்போ அவங்களுக்காண்டி உண்மையாக நேசிக்கிறவங்களுக்காண்டியாவது நாங்கள் டேட்டை வந்துட்டு சொல்லுவோம் டைம் நான் திருப்பதி போய் காய்ச்சி நிற்கிறேன் காய்ச்சி அப்போ நாங்கள் உண்மையிலே வந்து எங்களை நேசிக்கிறார்களுக்காண்டியாவது என்ன அந்த அப்போ என்ன பொய் எவ்வளோ காய்ச்சி நிற்கிறேன் என்ன கலக்கம் தெளிவாக இருக்குது ஒன்றும் விளக்குது இல்லை புரியா புதிர் மாதிரி அப்போ கூட இருக்கவனுக்கு எப்படின்னா பார்க்குறவங்க எப்படி உண்மையாகட்டே எதை கேட்ட நீ இதுதான் எது சரி கொஞ்சம் பொறுப்பு அதை விட வந்து தம்பி இப்போ கல்யாணத்துக்கு உனக்கு என்ன உடுப்பு வேட்டி உனக்கு தெரியும் தானே இது வேட்டி எல்லாம் அது அடுத்து கல்யாணத்துல பொதுவாக வேட்டியும் ஷர்ட் தானே வேட்டியும் மஞ்சள் ஷர்ட்டு கல்யாணத்துக்கு பொதுவாக வேட்டியும் ஷர்ட்டும் இருக்கிறது ஓகே தம்பி இப்போ என்ன பிரச்சனைடா இப்போத்த நிலைமையில் ஜட்டி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது உனக்கு வேட்டி ஓகேயா வேட்டியோட வித்தியாசமாக ட்ரை பண்ணாங்கண்ணா நேற்று காய்ச்ச பண்ணல இல்லை நாங்கள் இருக்கிறேன்டா இப்போ வேட்டி ஜட்டி இல்லாமல் வேட்டி கட்டுறோம் ஓகேயா அது சிக்கல் அதுதானே அப்போ போகிறோன்னு சொல்லுப்பா வேற ஒன்று அப்போ ஒன்று என்னடா ஒன்று வேட்டி சிக்கலண்டா அதுதான் நாங்கள் எடுத்து வந்தோம் உனக்கு அதுதான் அதுவும் கட்டிக்க ஒட்டிக்க சாமன் காற்று அடிச்சா சரி எடுத்துட்டா கேட்குறியா தெரியாது எனக்கு அட்லீஸ்ட் நாங்கள் அதை காட்டி விட்டோம்னு சொன்னால் ஒரு ப்ரூஃபாக இருக்கும் இல்லை சம்பவம் உண்மைன்றது உண்மை தானே காய்ச்சி கொண்டு அப்போ ஒரு ஒன்று அதை மட்டும் எடுத்துடுவான் எங்க எனக்கு சோபாகளோட போனே நல்லா நடிக்கிறான் 5 ரூபா 5000 ரூபா நடிக்கான் எடுத்துட்டு வா அதாவது இப்போ எங்களோட கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் அக்கினிக்கு சூஸ் பண்ணி கொடுத்த உடுப்பு எப்படி ஒன்றுக்கு ஒரு செட் இப்போ ஒரு ஷர்ட்டை மட்டும் எடுத்துடுறேன் சரியா அது என்னடா கலர் மாறிட்டுண்டான் என்ன தெரியா தான் பார்த்தா நீ பார்க்கவே இல்லையோ இல்லை நான் பார்க்கவே இல்லை இன்னும் அப்போ உடுப்புகளும் அடுபட்டுன்றக்குள்ள இன்னும் கொஞ்சம் யோசனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா உடுப்பு எடுத்துட்டானுகள் என்னக்குள்ள அங்கடா கிட்ட நிக்கி போல கிடக்கு அன்றைக்கு ஒரு ஆள் கேட்டது என்ன கல்யாணம் உண்மையும் உண்டு அப்போ நான் கல்யாணமே கட்டக்கூடாது அதுதானே ஒரு 20 வயசுக்காரனை பிடிச்சி கேட்டா பரவாயில்ல அதான் என்ன கல்யாணமா உண்டா என்ன கதைடா அப்படி ஒரு கேள்வி கேட்கக்குள்ள மனசில் அதோட எனக்காண்டி இல்லாட்டப்பா இந்த குடும்பத்துக்காண்டியாவது ஒரு கல்யாணம் உண்டு கட்டதான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த திருமணத்துக்காண்டி அக்கினிக்கும் கவிதாசுக்கும் நாங்கள் சூஸ் பண்ணின ட்ரெஸ் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னால் செய்யலாம் கீழால் வெட்டி மேலால் வெட்டி குறைக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் செய்யலாம் ஸோ இது எப்படிங்க யா அப்போ இது வந்து ஒரு பட்டு வேஷ்டியாடா அப்படி தான் அந்த அளவுக்குலாம் பட்டு வேஷ்டி சட்டை சரியா ஸோ யோசிச்சு பாருங்க அக்குன்னு இது ரெண்டையும் கட்டிட்டு வாசலில் அந்த என்ன அந்த பன்னீர் குடத்தையும் கொடுத்து விட்டா வாங்கோ வாங்கோ உள்ளுக்கு வாங்கோ சாப்பிடுங்கோ எப்படி இருக்கு ஐயையோ அதை நினைச்சு பார்த்தேன் அந்த மாதிரி இது உண்டியா வண்டியா இல்லை சைஸ் வருடா இது 40 வண்டி உனக்கு 42 44 எடுத்தது சொட்டு அடிக்க வேண்டி வரும் நினைக்கிறேன் சொட்டு அடிக்க வேண்டி வரும் நினைக்கிறேன் இது ஓகே உனக்கு கலர் ஓகே இல்லை ஏனென்றால் ஒயிட் நோமலா இல்லை கல்யாணத்துக்கு தான் ஒயிட் நோமலா இல்லை கட்டுற ஷாமன்லாங்க இங்கே வருவார் AK01 கலர் அப்போ இது நார்மலாக கட்டுறது வந்து இப்போ இது வந்து சும்மா ஒரு ப்ரூஃப் காட்டியிருக்கு உங்களுக்கு அப்போ ரான்சம் ஒரு புரியுதோ ரான்சம் புரியும் நார்மலாக புரிஞ்சால் தான் நல்ல பேர் சேர்ந்துட்டோம் அப்போ சரி தானே அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட தந்திருக்கோம் சரி தானே அப்போ உண்மையிலே மற்றது எங்களோட திருமணத்துக்கு வந்து வர விரும்புகிற நீங்கள் ஏர்லியாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் வேணே ஏர்லியாக இன்ஃபார்ம் பண்ணினா தான் நாங்கள் அதுக்கேற்ற ஒரு ஆயத்தத்தை இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறோன்னு வச்சுக்கொள்வோம் இப்போ கல்யாணம் உங்கள் கூடலையா வீட்லையா அப்போ ஹோட்டலுன்றக்க சாப்பாடு வந்துட்டு ஆயத்தப்படுத்துகிறோம்னு சொன்னால்
இப்போ உதாரணமாக ஒரு 500 பேருக்கு ஒரு 1000 பேருக்கு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து கூட பேர் வர போகிறீங்க அப்படின்னா நாங்கள் டக்குன்னு ஒரு மாற்றம் செய்யணும் என்ன இப்போ திடீரெண்டு வந்து சொன்னால் மாற்றம் செய்யலாம் அது என்ன அது வந்து நார்மலாக விளங்கும் பண்ணுறது நினைக்கிறேன். யா நாங்கள் மேலே எதையும் எதிர்பார்க்கையும் இல்லை. ஆனால் உங்களோட வருகைன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் கொண்டு வரும் ஏன்னா நீங்கள் வரும்போது அவ்வளோ தூரம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஏர்லியாக வர்றாக்கள் சொல்லுங்க, ஏர்லியாக இன்ஃபார்ம் பண்ணுங்களான்னு சொல்கிறீங்க. ஆனால் பாம்பு வழியில் வருவீங்க இல்லையா? பாம்பு வழியில் வருவீங்களா? அதான்டா இந்த மாதிரி கல்லால் எடுத்து எறியணும் போலே இருக்குச்சுலாங்க. என்னடா சரி நீங்கள் சொல்லுங்க விட்டாண்டு ரெண்டேக்குள்ளே நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு கோபம் வர்றதை என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்கிற வேலையை எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக அந்த மாதிரிக்கு இப்போ இது வந்து எங்களோட வேலை. எது இதுதான் எது நாங்கள் வந்து எப்படி நேற்று சொல்ல வரல அப்படின்னு கதைக்கிறதா எங்களோட வேலையை. அப்போ கதைக்கிறேன் இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக கதைக்கணும். ஸோ நாங்கள் நாளைக்கு ஏன்னா அல்லாட்டி நாளண்டைக்கு நாங்கள் அந்த திருமண தேதியை வந்துட்டு நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் வரப்போகிற நீங்கள் வந்துட்டு வெளியே எங்களுக்கு சொல்லுங்கோ, அதுக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்யணும். சந்தோஷமாக இந்த ஒரு காரியம் வந்து நடைபெறணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இப்போ 100க்கு 90% எங்களோட வீடியோ பார்க்குற மக்கள் நல்ல மாதிரி எல்லாம் நடந்து முடியணும்னு விரும்புவீங்க. இருந்தாலும் ஒரு 5-10 விதமானாக்கள் அந்த கிபிரால் என்ன குண்டடிக்கிற மாதிரி நிற்பாங்க. என்ன 7 மண்டா அந்த என்ன நுக்ளியர் என்னன்னு சொல்கிறதா அப்போ இந்த அமெரிக்கான்னு அந்த குண்டு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதண்டா கொண்டு அடிச்சு நேரம் ஒரு சில நிற்பாங்க வந்து. பட்டு ஓகே அது நம்ம பார்க்காத என்ன பிரச்சனையும் இல்லை என்ன அப்படி வந்து. ஸோ நாங்கள் இதில் வந்து கொமனாக கதைச்சிருக்கோம். நாளைக்கு எல்லாத்தையும் அதுக்கு பிறகு வரப்போகிற வீடியோக்குள்ளே இதுக்கு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் அதை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணணும். ஏன்னா அதாவது நாங்கள் டேட்டை சொல்கிறதா வேண்டாமா, இன்வைட் பண்ணுறதா வேண்டாமா, என்ன செய்கிறது அப்படியான சில விஷயங்களை அது வந்துட்டு தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அக்கினி என்ன அந்த நாய்க்குண்டி அதை துணி எடுத்து மூக்குல அது ஃபுல்லா அட்டாச் பண்ணுறது என்னது நாய்க்கு பயங்காட்டுதான் ஒரு துணி எடுத்து சாவாடு மட்டும் இல்லை அடிச்சுனா டச் ஃபுல்லாக போட்டு. அப்போ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் நீங்கள் இருக்கிற நான் இருக்கேன், கவிதாஸ் இருக்கிறான், அது வந்து வீடியோ இருக்கிறான். இப்போ அதில் நாயை கலைச்சிருக்கான் அவரோட படியும் தான் ஜீவா. சரி இப்போ ஜீவாவுக்குள்ள ஆரம்பில்லையே விட்ட இப்போ ஏன் இப்போ நிற்கிறான் நீங்கள் எனக்கு என்ன அர்த்தம்? விசேஷம் ஒன்று இருக்கு ஆக்கள் நிற்கிறாங்க அவ்வளோ விளாங்குது விசேஷம் ஒன்று இருக்குது. அப்போ இப்படியும் கதை பண்ணாங்க. ஓ அப்போ ஜீவாண்டைக்குள்ள திருப்பி காட்டிக்கலாம் சொன்னால் ஜீவாவே நாங்கள் இப்போ காட்ட மாட்டோம் திடீரெண்டு பொடியெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா தெரியாது ரெடியாகி கொண்டிருக்காங்க கல்யாணத்துக்காக வந்து. சரி சிம்பிளாக காட்டன் குளிச்சு நிற்கிற காட்டன் ஜீவா காட்டு வந்துடா ஜீவா இப்பான்னு போன நீ மரியா போயிடும் ஜீவா வந்துட. அப்போ அந்த மாதிரி போகுது. ஓகே ஓகே அண்ணே. அப்போ வேறு ஆக்கி நீ சொல்ல விரும்புறியா? இல்லை ஒன்றும் சொல்ல விரும்பல. அப்போ உடுப்பண்ணுன்னா இது மட்டும்தானோ? உடுப்பண்டைக்குள்ளே வந்து அது இனி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளை பொறுத்து இல்லை அது சரி ஓகே ஓகே போறது வந்து கிடைக்காது. ஏன்னா படிச்சு நம்ம பிரச்சனை வந்து விஷயங்களை அடிக்கலாம். நான் கதைக்கு எடுத்து போட்டும் யோசிச்சு போட்டு வந்தேன் நான். அதை நம்ம யோசிப்போம் அது பிரச்சனை. அதை விட இப்போ எவிடன்ஸ் தானே இவன் கேள்வி நியாயமான ஒரு கோரிக்கை வந்து முன்வச்சிருக்க நீ வந்து இது மட்டுமா உடுப்பண்டைக்குள்ள வந்து இப்போ இப்படித்தானே எங்கள் சார்பாக செய்யக்கூடிய ஒன்றை நாங்கள் செய்வோம். உங்கள் சார்பாக உங்கள் இது மாதிரி சேனல்னா செய்யலாம் சொன்ன மாதிரி. இருந்தாலும் இப்போ கல்யாணம்னு சொல்லும்போது ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்கன்னா கட்டாயம் கோட் சூட் தான் நீங்கள் போட வேண்டி வரும். ஏண்டா கோட் சூட் என்ன விலையை கேட்டால் நீ சொல்லுவேன் பேட்டி காட்டினாலும் பிரச்சனை தானே நீ கேட்பேன்.
ஓ அப்போக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த இடத்துல 2 ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை இப்போ நான் சொல்ல அதுதான் நான் யோசிக்கிறேன். இது என்ன கவிதாஸ், ஐயோ ரைட். அந்த ஆப்ஷன் நான் என்னன்னு சொன்னா ஆனால் எவ்வளோ செலவுனா போயிட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ தொப்பாஸ் இருக்குது, இப்போ கமலேஸ்வரி இருக்குது, அதே மாதிரி வந்து அங்கே மங்களா ஹோல்ட் இருக்குது, சரவண முத்துஸ் இருக்குது. முத்துமாரி நாங்கள் இந்தியாவில் போன கடையில் என்ன போயிட்டேன் சரவண முத்தண்டி சரவணாஸ் நெல்லை சில்க் வசந்தங்கோ எல்லாம் பார்த்துனாங்களோ தீநகரில் இருக்குது எல்லாம். அப்போ அப்படியான ஆப்ஷன் தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ வந்து கோட் சூட்டோட அக்னி எல்லாரையுமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ நைக்கா அடிக்கிறா இல்லாட்டி கோட் சூட் சாம இறங்கணும். அப்போ கோட் சூட்டு நாய்க்கு அடிக்க மாட்டேன். நாய்க்கு வந்து இது பேட்டிக்கு தான் நாய்க்கு அடிக்கும். ரைட் ஓகே. அப்போ கோட் சூட்டுக்கு வந்துட்டு அதுக்குரிய பிளாக் கொண்டு எடுக்கணும். சரி தானே. அப்போ நீங்களும் சொல்லலாம் என்ன மாதிரி ட்ரெஸ் கோடுகள் வந்து போட்டால் நல்லா இருக்கும் எங்களை விரும்பக்கூடியது நீங்கள் எழுதலாம். என்ன அன்றைய தினம் குடிபூதலில் பார்த்துருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பார்த்துருந்தீங்க. அதில் உண்மையிலேயே நாங்கள் பெருசாக நிறைய விஷயங்களை காட்டவும் இல்லை, அதில் இல்லை ஒன்றுமே. அப்போ அந்த வீடியோ 50,000 பேர் பார்த்துருந்தீங்க, அதில் ஒரு 500 பேர் கருத்தில் இருந்தீங்க. அதில் ஒரு 5 விதமான கருத்து தான் நெகட்டிவாக வந்தது. மிச்சம் 95 விதமான கருத்து வந்து பாசிட்டிவாக எழுதியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் போட்டிருந்தீங்க, வரவேற்றிருந்தீங்க, விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த ஒரு தருணத்தில் இன்றைய கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீயாக இருந்து கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கேன். மற்றபடின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வீட்டு வேலையோட வீடியோ வந்துட்டு போயிடும். ஸோ இனி வார நாட்கள் எல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கமுல்ல. இன்னும் ஒரு 2-3 நாள் போக இனி வந்து அதை ஃப்ரீயாக இப்படியெல்லாம் இருந்து கதைக்கலாமோன்ற விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்கப்போ. ஏன்னா வந்து கொண்டிருக்கிறாங்க ஆட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. ஒரு சில குதூகலம் மெசேஜ் ஏதாவது வராண்டு பாரு சொன்ன லேண்டிங் இந்த டைம் தான் அந்த மாதிரி நீ அங்கே ஓட்டிங்க லேண்டிங் கல்யாணத்துக்கு வராங்களா? கல்யாணத்துக்கு அவன் சொன்னாக்கள் லேண்டி ஆக போறாங்க, நான் சொன்னாக்கள் வந்து லேண்டிங் ஆகி வந்து கொஞ்சம் அப்ப அவன் அப்போ அந்த மாதிரிக்கு அப்போ உண்மைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருப்போம். பட் இருந்தாலும் எல்லாத்த வருகையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சில பேர் நான் அந்த குடிவிரல் டைமில் கூட வந்து நாங்கள் வீடியோ போடும்போது சில பேர் எழுதியிருந்தாங்க குடிவிரல் செய்கிறதுக்கு வந்துட்டு காசு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம். வந்து உண்மைக்கும் சொல்லுவோண்டா நாங்கள் குடிவிரல் செய்யவும் இல்லை. அன்றைக்கு வந்தாக்கள் வந்து எங்களுக்கு எதுவும் தரையும் இல்லை, நம்ம எதுவும் வேண்டவும் இல்லை. வந்தவங்களுக்கும் நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்த அந்த பிரயாண செலவுகளும் கூட நாங்கள் கொடுத்து அனுப்பியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஆனால் வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையிலே இந்த கல்யாணத்தில் கூட வந்து நான் நிறைய, அதாவது நாங்கள் உதவி செஞ்ச ஆக்களாக இருக்கட்டும், நாங்கள் உதவி செய்யும் போது நாங்கள் சந்திச்ச ஆக்களாக இருக்கட்டும், அவங்கள கூட நான் நிறைய பேரை நான் எதிர்பார்க்கிறேன். கட்டாயம் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஆகும். உதாரணத்துக்கு அந்த குடியுரல் அன்றைக்கு அவ்வளோ பேர் தான் என்னதான் நின்றாலும் அந்த நிஷாக்காவும் அந்த கீரிமலாக்காவும் வந்த அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஒரு மறக்கல ஒரு அனுபவமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அந்த இப்போ கல்யாணம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்டேஜில் நிற்கக்குள்ள இப்போ நம்ம வந்து ஒரு சிலரை வந்து நம்ம எதிர்பார்ப்போம், அவங்க வராமல் விடலாம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சில முகங்களை 2 பார்க்கக்குள்ள ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். உண்மையாக அண்டை அந்த குடியுரல் அண்டைக்கு நானும் மக்கனையும் வந்து ஏதோ வேண்டக்கு நினைக்கிறேன்டா, இந்த டவுனுக்கு நிற்க ஆட்டோவில் நிசாக்காவும் பிள்ளைகளும் போக உண்மையாக நான் எதிர்பார்க்கல. அப்போ அதை உண்மையாக நான் எதிர்பார்க்கல, உண்மையாக நான் சொல்லவும் இல்லை. இப்போ அந்த என்ன சொல்கிறது கிருஷ்ணாண்டா அவன் சொல்கிறவா இப்போ சொன்னாங்களோ இல்லையோ நம்ம வந்து அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க வந்ததும் மேலே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அக்கா ஒரு மணிக்கூட கொண்டு வந்து தந்துவா, அதுவுமே ஒரு நல்ல ஒரு மணிக்கூட நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல உங்களோட வருகைன்ற தவிர. இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன்னு சொன்னால் அதுதான் பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சரி, டைம் ஆகிட்டு. ஸோ வந்து முடிச்சுக்கொள்வோம் கூடிய சீக்கிரம். அது வந்து எப்போ என்ன மாதிரி டேட் என்ன முக்கியமாக என்ன மற்றது என்ன தம்பி டக்கண்டு வெட்டிங்குள்ளே போயிட்டு ஒன்றும் சொல்ல கொள்ள இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது சில விஷயங்கள் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். என்னடா
அதான் இப்போ சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் சில விஷயங்கள் அதில் நீங்கள் கல்யாண வண்டிக்கு கூட வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம். மற்ற விஷயங்களை நாங்கள் இப்படி இருந்த கதைப்போம் காட்டுவோம். அப்படி உடுப்பெடுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், சமைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், பலகார சூடாக இருக்கட்டும், அதே மாதிரி என்ன இப்போ ஒரு கார்டு கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ எவ்ரிதிங் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ சுவாரஸ்யமாக நீங்களுமே விரும்பினவங்க பார்த்து கொள்ளலாம். மறுபடியும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சரிதானே? கல்யாணம் வரும் கல்யாணம் ரைட். ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்கள் மாப்பிள்ளையவர் தான் இவர் கூட ட்ரெஸ் என்னது அப்படின்னு மாதிரி தான் இப்போ எங்கட நிலைமை இருக்குது. காரணம் என்னென்னா அவ்வளோ தூரம் டல்லாக இருக்கும். காரணம் டயர்ட் வந்து உடம்பு அவ்வளோ தூரம் நிறுத்துகள் இல்லாமல் வேலை எழுதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு கொஞ்ச நாளே எல்லாம் பேக் டு நார்மல் ஆகும் அப்படின்னு நம்புகிறோம். நடக்கும்ண்ணா. ஸோ முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஏதாச்சும் பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கும் கட்டாயம் நாங்கள் ஒரு சொல்லிக்கொள்வோம். காரணம் என்னென்றால் கொஞ்சம் டைம் கதைச்சிருக்கோம், கடைசியிலையும் நாங்கள் டேட்டை சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது சில பேர் எதிர்பார்த்து வந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம். ஸோ அதால் உங்களுக்கும் ஒரு சொல்லி நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு பெட்டராக சந்திப்போம்.